நாம மகிமைப்படுவதாக நம்ம 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 Corinthians chapter 10 verse 11. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. நம்ம வேத வசனத்தை வாசிக்கும் போது அல்லது அதை உட்கார்ந்து தியானிக்கும் போது இந்த வசனம் நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னா, இதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏதோ ஒரு கதை அல்லது பைபிள் எழுதி இருக்கிறாங்க, அதனால வாசிக்கிறோம் தியானிக்கிறோம் என்பதை விட அதிலிருந்து நமக்கு ஏதோ ஒரு பாடத்தை வச்சிருக்காரு. முக்கியமா இந்த வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நமக்கு ஒரு எச்சரிப்பை வச்சிருக்காருன்னு சொல்றாரு. அதுவும் நடுவில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு அப்படிங்கிறார். உலகத்தின் முடிவு காலத்துல இருக்கிறோம். முடிவு காலம்னு வரும்போது இன்னொரு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்க போகிறது. இந்த பூமி முடிகிறது, நித்தியம் ஆரம்பிக்க போகிறது. அப்பனா இந்த முடிவுல இருக்க எனக்கு ஒரு எச்சரிப்பு. அப்ப முடிவுல இருக்க எனக்கு எச்சரிப்பு என்னன்னா, ஒரு சில காரியம் என் லைஃப்ல நடந்துச்சுன்னா அந்த நித்தியத்துக்குள்ள நான் என்ன செய்ய முடியாம போயிடும், நுழைய முடியாம போயிடும், அந்த நித்தியத்துக்கு நான் போக முடியாம போயிடும். வார்னிங் சைன், எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ எந்த சம்பவத்தை வாசிக்கும் போதும் அதுல இந்த சிந்தையோடு நம்ம யோசிப்போம்னா அதை கற்றுக்கொள்வோம். அந்த நித்தியத்துக்கு போக விடாம, நித்தியம் என்ன சொல்றேன்னா பரலோகம், சிம்பிளா சொல்லணும்னா பரலோகத்துக்கு போக விடாம, நித்தியமா கர்த்தரோடு வாழ விடாம என்னை தடை செய்யக்கூடிய ஒரு சில எச்சரிப்புகளை கர்த்தர் என்ன செய்வார், நமக்கு கொடுப்பார். எச்சரிப்புன்னா என்ன அர்த்தம், இதை நீ செஞ்சுட்டா உனக்கும் அதே அழிவு வந்துடும், நீ ஜாக்கிரதை, அந்த விஷயத்துல நீ ஜாக்கிரதையா இரு, இல்லாட்டி உனக்கும் அந்த ஆபத்து இருக்கு. அதுதான் எச்சரிப்பு. இப்ப எச்சரிப்பு பலகை வச்சிருக்காங்க. சிம்பிளா வீட்டுல எச்சரிப்பு போட்டிருப்பாங்க. என்ன எச்சரிப்பு போட்டிருப்பாங்க, நாய்கள் ஜாக்கிரதை என்பாங்க. அல்லது பெரிய பவர் ஹவுஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா ஜாக்கிரதை, ஹை வோல்டேஜ் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த எச்சரிப்பு நான் சீரியஸா எடுத்துக்கொள்ளலன்னா அந்த நாய் என்ன செஞ்சிருது, என்ன கடிச்சிருது. அந்த எச்சரிப்பை நான் சீரியஸா எடுத்துக்கொள்ளலன்னா அந்த கரண்ட் ஷாக் அடிச்சு நான் என்ன செஞ்சிடறேன்னா இறந்து போயிருவேன். அதே போல வேத வசனம் எனக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறது. அதை அசால்ட்டா நான் எடுத்துட்டேன்னா என் முடிவு மோசமா போய்விடும். இன்னைக்கு என்னத்தை தியானிக்க போறோம்னா, இந்த பைபிள் ரீடிங்ல இன்னைக்குரிய பகுதி என்னன்னா, யோசுவா 7ஆம் அதிகாரத்திலிருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் காலையில வாசிச்சோங்க. அதுல ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஆயை பட்டணத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க, அவர்கள் அவமானப்பட்டாங்க, வேதனையோடு கூட திரும்பி வந்தார்கள். அப்ப இந்த சம்பவத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள போறோம். அதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய எச்சரிப்புகள் என்னன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம அந்த சம்பவத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில வசனங்களை நம்ம அதுல ஃபர்ஸ்ட் வாசிக்க போறோங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 7 முதல் 6 வசனங்களை மட்டும் நம்ம சேர்ந்து வாசிச்சிடலாம். யோசுவா 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள். ஜோஷுவா சாப்டர் 7 verses from 1 to 6 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடு ஆனதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யோசுவா எரிகோவில் இருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவேல் சமீபத்தில் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி, நீங்கள் போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்து யோசுவாவினிடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியது இல்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். அப்படியே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரீம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். கானான் தேசத்துக்குள்ள இப்பதான் நுழைஞ்சிருக்காங்க. அவங்க முதல்ல சந்திக்கிற எதிரி எரிகோ. எரிகோ பட்டணத்தை ஜெயிச்சுட்டாங்க. அதை ஜெயிச்சது
இவங்களுடைய எந்த ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி அல்ல, இவங்களுடைய ஏதோ ஒரு நல்ல திட்டம் பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க, இவங்களுக்கு பலத்தை பயன்படுத்தினாங்க, நல்ல பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க, இவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. முழுக்க முழுக்க அது யாருடைய கிரியை தான்? கர்த்தருடைய கிரியை தான். இவங்க ஒண்ணுமே செய்யல. என்ன செஞ்சாங்க? 6 நாள் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க? சுத்தி வந்தாங்க. 7வது நாள் அதை 7 தடவை சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்த போது எக்காலம் ஊதப்பட்டது. அப்பொழுது இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். வேற ஒண்ணும் செய்யல, துதி கூட செலுத்தல, ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் கூட சொல்லல. ஒரு கத்துன்னு கத்துனாங்க, ஜெயதோனி கத்துனாங்க, அவ்வளவுதான் கத்துனாங்க. கத்துன உடனே அந்த மதில் என்ன செஞ்சுச்சா? இடிஞ்சு விழுந்துச்சு. இங்க உள்ள போனாங்க, டோட்டலி ஜெயம் எடுத்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கு அடுத்த சம்பவம் தான் என்ன பட்டணம்? இந்த ஆயி பட்டணம். இது ரொம்ப சின்ன பட்டணம். ஏன் சின்ன பட்டணம்னு நீங்க பின்னால அதிகாரத்துல வாசிக்கும் போது 12,000 பேர் ஆயி பட்டணத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லி பின்னால வரும். ஆண்டுடைய கட்டளை என்னன்னா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் என்ன செய்யணும்? சங்காரம் பண்ணணும். அந்த ராஜாவை மட்டும் தனியா பிடிச்சிட்டு வர்றாங்க, மத்தவங்க எல்லாரையும் சங்காரம் பண்றாங்கன்னு வசனம் சொல்லி சொல்லுது. 12,000 பேர் இறந்தாங்கன்னு வாசிக்கிறோம். அப்ப அந்த பட்டணத்துல எவ்வளவு பேர் தான் இருந்திருக்காங்க? வெறும் 12,000 பேர் தான் இருந்திருக்காங்க. இவங்க எத்தனை பேரு? புருஷர்கள் மட்டும் ஏறத்தாழ எவ்வளவா? 6 லட்சம் பேர். இவ்வளவு பெரிய சேனை இவங்களுக்கு ஆனா இந்த 6 லட்சம் பேர் இருக்கிறவர்கள் வெறும் 12,000 பேர் கூட என்ன செஞ்சுட்டாங்க? தோற்கடிக்கப்பட்டவர்களா வெட்கப்பட்டுட்டு கீழே வந்துட்டாங்க. வசனத்துல 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவங்க இருதயம் தண்ணீரை போல என்னாச்சா? கரைந்து தண்ணீரை போல் ஆயிற்று. இதே வார்த்தையை தான் ராகாப் இவங்களை குறித்து சொல்லுவாங்க. எங்க இருதயம் எல்லாம் கரைந்து போயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் பலன் இல்லாம போயிடுச்சு, நாங்கெல்லாம் நடுங்கிட்டு இருக்கோம், உங்களை குறித்து கலக்கம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி இருந்த எரிகோ பட்டணம் இன்னைக்கு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? அதே மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க? இவங்க மாறிட்டாங்க. காரணம் என்ன? ஒரு பெரிய ஜெயம் பெற்றவர்கள் இந்த சின்ன காரியத்துல என்ன செஞ்சுட்டாங்க? தோத்து போயிட்டாங்க. காரணம் என்ன? இதுல 7 காரியங்களை இன்னைக்கு உங்க முன்னால வைக்கணும்னு சொல்லி ஆசை. நானும் அதை என்ன வச்சு ஆராய்ந்து பாக்குறேன், நீங்களும் உங்களை ஆராய்ந்து பார்க்க போறோம். 7 காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு, அல்லது யோசுவாவையும் இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு 2 காரியமும், ஆகானை வைத்து 5 காரியங்களும் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். ஆரம்பத்துல பார்த்தபடி உலகத்தில் முடிவு காலத்தில் உள்ள எனக்கு இது ஒரு எச்சரிப்பு, அந்த எண்ணத்தோடு இந்த வசனத்தை என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போறோம். முதல் காரணம், இந்த ஜனங்க இதுல தோற்று போனாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்ப இவங்க யுத்தத்துக்கு போனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலோசனைப்படிதான் என்ன செய்வாங்க. ஆண்டு என்ன செய்ய சொல்றாரோ அது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் சரி என்ன செய்வாங்க? கீழ்ப்படிவாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முந்தின யுத்தமே அவங்க என்னன்னா, அவ்வளவு பெரிய எரிகோ மதில என்ன செஞ்சாங்க? அவங்க சுற்றி வந்தாங்க. அது ஒரு தடவை இல்ல, எத்தனை தடவை? டோட்டலா 13 தடவை டோட்டலா சுத்தி வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு ஈட்டிய குத்துல, வேற எதுவுமே அந்த மாதிரி செய்யல, கல்ல தூக்கி வீசல, கத்திய யூஸ் பண்ணல, ஒண்ணுமே செய்யல, வெறும் சுத்தி வந்தாங்க, அவ்வளவுதான். கடைசி நாள் இவங்க ஆர்ப்பரிச்சாங்க. அந்த அலங்கு இடிச்சு அந்த எரிகோ மேல இவங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு? ஒரு பெரிய ஜெயம் வந்துச்சுன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இவங்க அறியாம இவங்களுக்குள்ள என்ன வந்துச்சு? எங்களுடைய பலத்தினால இதை நாங்க என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சிட்டோம். எங்களுக்கு ஏன் அதை சொல்றேன்னா, வேவுகாரர் அனுப்புறாங்க, வேவுகாரர் போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, எல்லாரையும் நம்ம என்ன செய்ய வேண்டாம்? வருத்தப்படுத்த வேண்டாம். 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கடைசியில அங்கே போகும்படி எல்லா ஜனங்களையும் நம்ம வருத்தப்படுத்த வேண்டியது இல்ல, அவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இது சிம்பிளா எடுத்துக்கொண்டாங்க, இது அசால்ட்டா எடுத்துக்கொண்டாங்க. அவ்வளவு பெரிய எரிகோவே நாங்க என்ன செஞ்சிட்டோம்? ஜெயிச்சு. இது என்ன பெருசா? என்ன இது ஈஸியா என்ன செஞ்சிடலாம்? ஜெயிச்சிடலாம். அதனால 2000 பேர் அல்லது 3000 பேர் போனா போதும், நம்ம ஈஸியா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி எத்தனை பேர் தான் போறாங்க? 3000 பேர் தான் போறாங்க. வசனம் சொல்லுது, இவங்களுடைய எத்தனை பேர் வெட்டி போடப்பட்டாங்களா? 3 டஜன், 36,000 பேர். 36 பேர் என்ன செஞ்சுட்டாங்க? சங்கரிக்கப்பட்டவர்களா ரிட்டர்ன் வெட்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல புழுதியை போட்டுட்டு அவமானத்தோடு படுத்து கிடக்குறாங்க. இப்ப முதல் காரணங்க, எப்பொழுதுமே ஆண்டவரை கேட்டு செய்யறவங்க நீங்க சுயமா என்ன செஞ்சாங்க? முடிவு பண்ணினாங்க. தங்க சுய புத்தின்னு என்ன செஞ்சுட்டாங்க? சாய்ந்து கொண்டாங்க. தங்களுடைய ஞானத்தை வச்சு காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. கர்த்தரை சார்ந்து போகல. ஏன்னா இந்த சின்ன பட்டணமோ பெரிய பட்டணமோ என்ன செஞ்சாலும் கர்த்தர் சொல்லுகிறபடிதான் இவங்க செய்ய. அதுதான் 40 வருஷம் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கற்றுக் கொடுத்தாரு. அந்த மேகம் எழும்புச்சுன்னா அவங்க எழுமணும், மேகம் அங்க நின்னுச்சுன்னா அங்க நிற்காரணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் கர்த்தரை கேட்கணும். தண்ணி வேணுமா? கர்த்தரை கேட்கணும். சாப்பாடு வேணுமா? கர்த்தரை கேட்கணும். வழி தெரியணுமா? கர்த்தரை கேட்கணும். ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுமா? ஆண்டவரை கேட்கணும். அப்படிதான் வளர்க்கப்பட்டவங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் உள்ளத்துல என்ன வந்துச்சு? பெருமை வந்துச்சு. நாங்க செஞ்சிருவோம், எங்களுக்கு ஞானம் இருக்கும், அவ்வளவு பெரிய பட்டணத்தை ஜெயிச்சவங்க, இதை நாங்க ஜெயிக்க மாட்டோமான்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல நம்ம அதை வசனம் வாசிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5லிருந்து ஒரு சில வசனம் வாசிக்கலாம். Proverbs chapter 3 verses from 5 downwards வாசிக்கலாமா? உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் ஆவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனம் ஆகும். தெளிவா ஆண்டு கற்றுக் கொடுக்கிறாரு. சுய புத்தி மேல என்ன செஞ்சிடாதீங்க, நீங்க சாய்ந்துராதீங்க. உன்னையே நீங்க ஞானி என்று சொல்லி எண்ணிராதீங்க. நடுவுல சொல்றாரு, உன் வழிகளில் எல்லாம் அவரை என்ன செஞ்சுக்கோ, நீ நினைச்சுக்கோ. அந்த அவரை நினைச்சுக்கோன்னா என்ன அர்த்தம்னா, நோ தட் ஹி இஸ் லார்ட்னு போட்டிருக்கு. அவர் தான் கர்த்தர் என்பது அந்த இடத்துல மறந்துடாதீங்க. இப்போ ஒரு குரூப் இருக்கோங்க, அந்த குரூப்ல யார் திறமசாலியோ அவங்கதான் ஒரு காரியத்தை முடிவு செய்வாங்க, அவங்கதான் பேசுவாங்க, அவங்கதான் முன்னால போவாங்க. ஒரு குரூப்ல இப்போ டெய்லரா குரூப் இருக்காங்கன்னா, யார் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டோ ஒரு முக்கியமான வேலையை அவங்க கையில கொண்டு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அதன்படி மத்தவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இப்போ ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு வழியில போயிட்டு இருக்கிற, அப்ப நீ யார நினைச்சுக்கோ, கர்த்தரை நினைச்சுக்கோ. அப்ப கர்த்தரை நினைத்து கொண்டா உன் சுய புத்தி என்ன செய்ய முடியாது, நீ பயன்படுத்த முடியாது. அவர் இருக்கிறாரு. அப்ப அவர்கிட்ட என்ன செய்வோம், நம்ம கேட்போம். என்னுடைய ஞானம் எல்லாம் அவர் ஞானத்துக்கு முன்னால ஒண்ணும் இல்ல. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 Corinthians chapter 8 verse 2 வாசிக்கலாமா? ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரு, நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறாரு, ஆண்டவர் தான் என் தலை, இந்த உணர்வு இருந்துச்சுன்னா அவருக்கு முன்னால நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். எனக்கு என்ன ஆண்டவரே தெரியும், நான் போய் முடிவு பண்ண எனக்கு என்ன தெரியும், நீங்க சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆண்டுட்டு தான் என்ன செய்வோம், நம்ம கேட்போம். அவர் என்ன சொல்றாரோ, அவர் எப்படி செய்ய சொல்றாரோ அப்படிதான் என்ன செய்வோம், நம்ம காரியம் செய்வோம். பைபிள்ல ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் என்ன அற்புதம்? கானாவூர்ல, புதிய ஏற்பாடுல கானாவூர் கல்யாணத்தை செஞ்சார். அந்த அற்புதம் நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்கன்னு சொல்லி மரியாதை யார்கிட்ட சொன்னாங்க, வேலைக்காரர்கிட்ட சொன்னாங்க. ஏசப்பா சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. அங்க என்ன நடந்துச்சு, அற்புதம் நடந்துச்சு. அது பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம், ஆனா அப்படியே என்ன செஞ்சாங்க, கீழ்ப்படிஞ்சாங்க. நீங்க இங்க பாருங்க, நாயப்பட்டணத்தை தோத்து பண்ணாங்க. தோத்து போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றாரு, மனம் திரும்புறாங்க, சரிபடுத்துறாங்க. இப்ப மறுபடியும் யுத்தத்துக்கு போறாங்க, ஜெயம் எடுத்துறாங்க. இந்த யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருமே போகணும்னு சொல்லி சொல்லிட்டார். எவ்வளவு பேர் போகணும் அப்படின்னா 6 லட்சம் பேர் போகணும்ட்டாரு. எத்தனை பேர் தான் அங்க இருக்கிறாங்க? இருக்கிறதே வெறும் 12,000 பேர் தான் இருக்கிறாங்க. இவங்க எத்தனை பேர் போகணும்னாரு, 6 லட்சம் பேர் போகணும்னாரு. அதன்படி கீழ்ப்படிஞ்சாங்க, ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். நிறைய காரியம் நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான பட்டணம் அந்த எரிகோ பட்டணம், அந்த மதில்கள் அவ்வளவு ஸ்ட்ராங்கான மதில்கள். ஆனா ஆண்டவர் சொன்ன ஆலோசனை சுத்தி நடந்துவாங்க, அவ்வளவுதான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, வசனம் எங்கேயுமே ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மதில் ஷேக் ஆச்சு, ஆடிச்சு, லூஸ் ஆச்சு, பைபிள் என்ன செய்யல, சொல்லவே இல்லை. டெய்லி பாக்குறவங்க பார்க்கும் போதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும். அவ்வளவு பெரிய கல். என்ன சொல்றாங்க, அந்த மதில்களுடைய அளவு 3 ரதங்கள், ஒவ்வொன்றும் ஒருத்தர் மாதிரி சொல்றாங்க, 3 ரதம் போற மாதிரி. அப்படின்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னா 30 அடின்னு கூட நம்ம சொல்லலாம், நமக்கு தெரியல. ஒரு ரதம் எவ்வளவு அகலம் இருக்கும் நமக்கு தெரியல, 5 அடின்னு கூட வச்சுக்கலாம். சரி, 15 அடி அது என்னவா இருக்குது. அவ்வளவு அகலமான மதில்கள், நல்ல உயரமான மதில்கள். மேல எல்லாம் யார் நின்றுட்டு இருக்கிறாங்க, ராணுவ வீரர்கள் மேல எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அனுமதி கொடுத்திருப்பாருன்னா அங்கிருந்து இவங்களை ரொம்ப ஈஸி டார்கெட். இவங்க அங்கிருந்து அவங்க என்ன செஞ்சிருக்கலாம், அடிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா இவங்க கவலைப்படவே இல்லை. கர்த்தர் சொன்னபடி என்ன செஞ்சாங்க, சுத்தி பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சாங்க, ஜெயம் கிடைச்சிச்சு. இன்னைக்கு முதல் காரியம், நம்ம லைஃப்ல நான் தோற்று போறதுக்கும் சின்ன சின்ன விஷயத்துல விழுந்து போறோம். பெரிய வெற்றியெல்லாம் ஒருவேளை கண்டிருக்கிறோம், பெரிய சோதனை எல்லாம் ஜெயிச்சிட்டோம். சின்ன விஷயத்துல விழுந்து போகிற காரணம் என்ன, கர்த்தரை சார்ந்து கொள்ளாம என் சுய புத்தியில என்ன செஞ்சிடறேன், நான் நடந்துறேன், எனக்கு தெரியும், அதுலயே நான் ஜெயிச்சிட்டேன், இதை நான் ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நிறைய தடவை என்ன செஞ்சு தோத்து போயிடும். ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வருஷத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே உண்மைதான் சுவாமி, நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்துட்டு எத்தனை விஷயத்துல நான் விழுந்து போனதற்கு காரணம் என்ன, சின்ன காரியம் தான் சொல்லி அசால்ட்டா என்ன செஞ்சுட்டோம், நான் இருந்துட்டேன், அசதியா இருந்துட்டேன், என் ஞானத்தை பயன்படுத்திட்டேன், எனக்கு தெரியும் நான் நினைச்சிட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிங்க, நீங்க இல்லாம எங்களால வாழ முடியாது என்பதை நான் என்ன செஞ்சுட்டோம், நாங்க மறந்துட்டோம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது, அது அந்த வார்த்தையை நாங்க மறந்துட்டோம், எங்களை மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டுகிட்ட கேட்கணும். ஒன்று. இரண்டாவதுங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் யோசுவா மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிற இன்னொரு முக்கியமான பாடம் இந்த சம்பவத்துல என்னன்னா, இவங்க தோற்று போய் வந்துட்டாங்க. தோற்று போய் வந்த உடனே யோசுவாவும் மூப்பர்களும் ஆண்டவர் சமூகத்துல என்ன செஞ்சாங்களோ விழுந்து கிடந்தாங்களாம். விழுந்து கிடந்து என்ன செஞ்சாங்க, ஜெபம் பண்ணாங்க. நம்ம இந்த ஜெபத்தை வாசிக்கலாம் பாருங்க. அதுல கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப அழகான ஜெபம் அந்த ஜெபம். ஆனா அதுல என்ன குறை, அந்த குறையதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எச்சரிப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 7, 8, 9 அவர் செய்த அழகான ஜெபம் அது. யோசுவா 7ஆம் அதிகாரம் 7, 8, 9. ஜோஷுவா chapter 7 verses from 7 to 9 வாசிக்கலாமா? யோசுவா
கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். ரொம்ப அழகான ஜெபம். ஆண்டோட நாமத்துக்கு தான் மகிமை வச்சு கேட்கிறாரு. உங்க பேரு கெட்ட பேர் வரும், நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு ஆண்டர் பார்த்து கேட்கறது போல இருந்தாலுங்க, இதுல என்ன குறைன்னா ஆண்டர் கொடுத்த ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம பார்க்க முடியும். ஆண்டர் என்ன சொன்னாரா? எடுத்தோன்ன பாருங்க 10ஆம் வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அவனை பார்த்து சொல்றாரு, எந்திரி. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்குன்னா ஸ்டாப், நீ அப்படி விழுந்து கிடக்கிறத ஸ்டாப் பண்ணி நீ எந்திரி அப்படிங்கிற. அப்படின்னா இது ஆண்டருக்கு என்ன இல்ல, இதுக்கு விருப்பம் இல்ல. ஆண்டர் கோபம் கொண்டு ஆண்டர் அவங்களை கடிந்து கொள்றாரு என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அந்த ஜெபம் அழகான ஜெபம், நல்ல அர்த்தமுள்ள ஒரு ஜெபம். ஆண்டரே, உங்க நாமத்துக்கு தான் மகிமை கெட்டு போகுது, என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டருக்கு மகிமைக்காக ஜெபிக்கிறது போல தெரிஞ்சாலும் இதுல என்ன குறை என்னாங்க, இது எதனால நடந்துச்சுன்னு அவங்க என்ன செய்யல, யோசிக்கல. பிளேமை யார் மேல போடுறாங்க? ஆண்டவர் மேல போடுகிறாங்க. நல்ல தேவனுடைய பிள்ளைங்க. யோசுவா நல்ல ஒரு தலைவர், மோசையோட கூட இருந்தவர், நிறைய காரியங்களை கவனிச்சவர். அப்போ ஒரு காரியம் நடக்குதுன்னா இவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர். இதுக்கு முன்னால் அவ்வளவு பெரிய பட்டணத்தை ஜெயம் எடுத்தவங்க இந்த சின்ன பட்டணத்துல தோர்த்து போறாங்கன்னா கர்த்தர்ட்ட கண்டிப்பா என்ன இல்ல, குறை இல்ல. எங்க கூட தான் குறை இருக்குன்னு சொல்லி, என்ன ஆண்டவரே நாங்க தவறு செஞ்சோம், ஆண்டவன் என்ன செய்யல, அவரு கேட்கல. இப்ப இன்னைக்கு நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நம்ம லைஃப்ல நிறைய தடவை ஒரு பிரச்சனை வருது, ஒரு தோல்வி வருகிறது, ஒரு இடத்துல நம்ம விழுந்து போயிட்டோம். நான் குறைய என் மேல சுமந்து கொண்டு, அப்பா என்னன்னு காமிங்க சுவாமி நான் கேட்கிறேன்னா, ஏன்பா இப்படி செஞ்சீங்க, உங்களுக்கு தானே இப்ப கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லி ஆண்டர் மேல நம்ம பிளேம போடுறோமா? ஆதி ஆகமத்துல வாசிக்கிறோம், தவறு நடந்த போது அவங்க என்ன செய்யல, அதை ஒத்துக்கல இல்லையா? அவங்க ஒத்துக்கல. ஆதாம் சொன்னாரு, நீங்க எனக்கு கொடுத்த இந்த சகோதரி தான், இந்த மனுஷி தான் என்ன செஞ்சா, என்ன பாவத்துக்குள்ள போக பண்ணாங்க. ஏவாள் என்ன சொன்னாங்க, சர்ப்பம் என்ன செஞ்சிச்சு, என்ன வஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பிளேம தாங்க எடுத்துக்கொள்ளாம மத்தவங்க மேலதான் என்ன செய்வாங்க, போட்டாங்க. சவுல் தவறு செய்யறாரு. எங்க தவறு செய்யறாரு? அமலேக்கை அழிக்கிற விஷயத்துல தவறு செய்யறாரு. ஏன் இப்படி செஞ்சான்னு சொல்லி கேட்டா, உங்க ஜனங்க தான், அவர் சொல்லுவாரு, தான் தவறு செஞ்சான்னு கூட ஒத்துக்க மாட்டாரு. இந்த ஜனங்கள் தான் உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்துவதற்காக என்ன செய்தாங்க, கொண்டு வந்தாங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல 15வது வசனம், 15 1 சாமுவேல் 15:15. சும்மா 1 சாமுவேல் 15:15 வாசிக்கலாம். அதற்கு சவுல், அமலேக்கியர் இடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். இங்க பாருங்க, நான் தவறு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டாம ஜனங்க தான் என்ன செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. அந்த பிளேம ஜனங்க மேல போடுறத பாக்குறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. நம்ம லைஃப்லயும் குறைகள் வரும்போது, நான் அத இப்ப வீட்டு தலைவனா நம்ம இருப்போம்னா, இல்ல சபையில இருப்போம்னா, பொறுப்புல இருப்போம்னா, நான் தான் தவறு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு, என் குடும்பம் இப்படி இருக்க காரணம் நான் தான், என்னுடைய வேலை ஸ்கூல்ல இப்படி இருக்க காரணம் நான் தான், என் ஸ்கூல்ல இப்படி நடக்குதுன்னா அதுக்கு நான் தான் காரணம், என் வீதியில் இந்த மாதிரி காரியம் நடக்குதுன்னா அது நான் தான் காரணம், என்னுடைய கீழ் சாத்தம்பூர்ல இப்படி நடக்குதுன்னு இதை நான் தான் காரணம்னு சொல்லி நம்ம பொறுப்பை எடுப்போம்னா ஆண்டவர் நம்மை கொண்டு கிரியை நடப்பிப்பார். அப்படி இல்லன்னா, என்ன ஆண்டவர் இந்த ஊர் ரொம்ப மோசம் ஆண்டவர், அதனால இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னேன், அப்படியெல்லாம் நம்ம பிளேம ஊர் மேல போடுறோமா, மத்தவங்க மேல போடுறோமா? ஏசப்பா, நான் ஒரு காவலாளியா இந்த கிராமத்துக்கு இருக்கவில்லையே, ஏற்ற ஒரு கணவனா இந்த வீட்டுல நான் இருக்கலையே, ஏற்ற ஒரு அப்பாவா இந்த வீட்டுல நான் இருக்கலையே, ஏற்ற ஒரு தலைவனா இந்த இடத்துல நான் இருக்கலையே, பிளேம் என்ன எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அப்படி எடுப்போம்னா நம்ம லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும். யோசுவா அப்படி செய்யவில்லை. பிளேம கர்த்தர் மேல போட்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். பழிய கர்த்தர் மேல போட்டாங்க. ஆண்டவரே, நாங்க அப்படி செய்யாம இருக்க உதவி. வருஷத்தின் இறுதியில வந்திருக்கோம். 2வது காரியத்தை யோசிச்சு பார்க்கலாம். கடந்த நாட்கள் எல்லாம் நம்ம ஆண்டவர் மேல பழி போட்டோமா, மற்றவங்க மேல பழி போட்டோமா, அல்லது நான் தான் காரணம் என்று சொல்லி, ஆண்டவரே நாங்க தவறு செஞ்சோயா, எங்களை மன்னிங்க, அல்லது ஆண்டவர் பார்த்து என்ன ஆண்டவரே குறை இருக்கிறது, ஏன் இப்படி நடந்திருக்கிறதப்பா, நான் எந்த காரியத்தை நான் சரிபடுத்தணும், நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா நம்ம லைஃப் ஆசீர்வாதமா இருக்கும். 2வது 3வதுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம இந்த ஆகானுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க போறோங்க. பாருங்க, இந்த சம்பவம் நடக்கிறது. சம்பவம் நடக்கும்போது ஆண்டவர் ஒரு காரணத்தை சொல்றாரு, இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசுவா ஜெபம்
பாவம் பண்ணும்போது ஆண்டு காரணம் சொல்றாரு. 11ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல ஆகானுடைய குறை என்ன? யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜோஷுவா சாப்டர் 7 verse 11. ஆகான் செய்த பாவம் என்ன அப்படிங்கறத ஆண்டு அங்க வெளிப்படுத்துறாரு பாருங்க. நம்ம அதை வச்சு நம்ம தியானிக்க போறோம், ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டு. ஆகையாலதான் சத்துருக்கள் முன்னால் என்ன செய்யலாம், உங்களால நிற்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத பாக்குறோம். 4 வார்த்தை பயன்படுத்துறாரு. என்னென்ன சொல்லி சொல்றாருன்னா, சாபத்தீடானதில் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கொண்டாங்க. சாபத்தீடானது எடுத்துக்கொண்டாங்க, களவு செய்தாங்க, வஞ்சித்தாங்க, தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே அவைகளை வைத்ததும் உண்டு. இங்கிலீஷ்ல பண்டம் பாடிகளுக்குள்ளே ஒழிச்சு வைத்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது இப்ப பாவம் என்பது என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதுதான் என்ன பாவம். வசனத்தை மீறுவதுதான் பாவம். கொடுக்கப்பட்ட வசனம் என்னன்னாங்க, 6ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 18, 19 இது ரெண்டுமே கூட வாசிக்கலாம். எரிகோல தான் தவறு நடந்திருக்கிறது. அந்த எரிகோக்கு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு. 18, 19 வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 6 18 and 19. சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக் கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாய் இருங்கள். சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இப்ப எரிகோ பட்டணத்துக்கு போறீங்க. இந்த எரிகோ பட்டணத்துல 4 உலோகங்களை பேர சொல்றாரு. என்னென்னது? வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு. இந்த மாதிரி ஏதாச்சும் அங்க இருந்துச்சுன்னா அது நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்லல. இது யாருக்குனாரு? இது கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அது கர்த்தரின் பொக்கிஷத்துல இது சேரும். இதுதான் கானான் தேசத்துல நுழைஞ்சு ஃபர்ஸ்ட் இருக்கிற வெற்றி. அப்ப இதுல வரக்கூடிய இந்த காரியத்தை ஒரு மெமோரியலா ஆண்டுடைய ஆலயத்துடைய பொக்கிஷ சாலையில என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. அவருக்கு அதனால அவருக்கு இன்னும் பணக்காரர் ஆகிறாருன்னு இல்ல, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. இது ஒரு ஞாபகார்த்தமா, இங்கிருந்து பெற்றெடுத்தது, இங்கிருந்து ஜெயித்தது ஞாபகார்த்தமா ஆலயத்துடைய பொக்கிஷ சாலையில வைக்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? மத்தத அத்தனையும் என்ன செய்யணும்? அழிச்சிடணும். அத்தனையும் என்னன்னு சொல்லிட்டாங்க? சாபத்தீடு ஆனது அப்படின்ட்டாங்க. சாபத்தீடு ஆனதுன்னா அதை தொட்டீங்கன்னா, அது எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும்? சாபம் வந்துரும். அது நான் அழிக்க விரும்புகிறேன், அது ஆசீர்வாதமானதல்ல, அது சாபமானது, அதனால அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இங்க வசனம் இது ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளை. இது அவங்க சரி சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு தான் அவங்க என்ன செஞ்சாங்க? உள்ள போறோம். அப்போ ஆகான் செய்த தவறு என்ன? இந்த உடன்படிக்கை என்ன செஞ்சுட்டாங்க? மீறிட்டு பாருங்க, நல்ல கவனிங்க. இதுல ஆகான் தான் செஞ்சான். ஆனா ஆண்டவர் உங்க இஸ்ரவேலில் ஒருவன் பாவம் செய்தான்னு சொல்லி சொல்லல. இஸ்ரவேலில் ஒருவன் என் உடன்படிக்கை மீறினாங்கன்னு சொல்லி சொல்லல. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? செஞ்ச மாதிரி அர்த்தம். ஆண்டவர் குடும்பமானாலும் சரி, சபையானாலும் சரி, நம்ம எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிறாரு. ஒருத்தர் செய்வாங்கன்னா அது எல்லாரும் என்ன செய்கிறது? பாதிக்கிறது. ஒருத்தர் நம்ம இப்ப நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு கொடுக்கணும். நம்மோடு அது முடியல. நான் தவறு செய்யும்போது என் குடும்பம் முழுதும் என்ன செய்யுது? பாதிக்குது. நான் தவறு செய்யும்போது என் சபை முழுதும் பாதிக்கிறது. நான் தவறு செய்யும்போது என்னுடைய கிராமம் முழுதும் பாதிக்குது. அதனால ஆண்டவர் சொல்ல, தேசத்துக்கு எப்ப சேமம் வருமா? என் நாமந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், மன்னிப்பு கேட்டா, ஜெபம் பண்ணா, அப்பதான் நான் என்ன செய்வேன்? தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்ப தேசத்துல சேமம் கெட்டு போனதற்கு காரணம் ஏன் ஜனம் செய்த பாவம், ஏன் ஜனத்துக்குள்ள இருக்கிற பொல்லாப்பு. அப்ப நான் செய்த தவறு என் தேசத்தை என்ன செய்கிறது? பாதிக்கிறது. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் சாபத்தினானது பாவம் செஞ்சுட்டாங்க, என் உடன்படிக்கை மீறிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? ஒண்ணு சொல்றாரு, சாபத்தீடானதுல என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கொண்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் அது சாபம்னு சொல்லி சொன்னாரு. ஆண்டவர் அது ஆசீர்வாதம் இல்லைன்னாரு. ஆண்டவர் அதை அழிக்கப்படணும்னாரு. அதை என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துக்கொண்டாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா, இவர் எடுத்த பொருள் என்ன? 3 காரியமா என்னென்ன? 21ஆம் வசனம் பாருங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்துல என்னென்ன எடுத்துக்கொண்டாரு? ஜோஷுவா சாப்டர் 7 verse 21. கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில்
பூமிக்குள் புதைத்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். 3 பொருள். என்னென்ன பொருள்? பாபிலோனிய சால்வை, அதுக்கப்புறம் 200 வெள்ளி சேக்கல், 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாத்திரம், பொன் பிளேட். சரி, இந்த 3 காரியத்துல எது சாபத்தீடானது, எது கர்த்தருக்கு பரிசுத்தமானது? தங்கமும் வெள்ளியும் கர்த்தரை சேர வேண்டியது. அது யார் கையில இருக்கு? இவர் கையில இருக்கிறது. அதுக்கு இன்னொன்னு என்னது? பாபிலோனிய சால்வை யாருக்கு சேரணும்? அது சாபமானது. என்ன செஞ்சிருக்கணும்? அதைய எரிச்சிருக்கணும், அதை அழிச்சிருக்கணும். அப்ப இதை வச்சு நம்ம அந்த பகுதிக்கு வரலாம். பாருங்க, 11ஆம் வசனத்துல சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டது. ஆகானுடைய பாவம் என்ன, இஸ்ரவேலுடைய பாவம் என்ன? ஆண்டவர் எரிக்கணும்னு சொன்னாரு. ஆண்டவர் இது உனக்கு வேண்டான்னு சொன்னாரு. ஆண்டவர் இது சாபம்னு சொன்னாரு. அதை என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டாங்க. முடிவு என்ன? சத்துருக்கு முன்னால நிற்க முடியாம போயிடுச்சு, விழுந்து போனாங்க, அவமானப்பட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா வச்சு பார்த்த 2 பாவம் என்னன்னா, பஸ்கார என்னன்னு பார்த்தோம், கர்த்தர்கிட்ட கேட்காம சுயமா என்ன செஞ்சாங்க? முடிவு பண்ணாங்க. எதனால? இதுக்கு முன்னால ஜெயிச்சிட்டோம், எங்களுக்கு ஞானம் இருக்கு, பலன் இருக்குன்னு சொல்லி சுய புத்தியுமே சார்ந்ததுன்னு பார்த்தோம். 2வது, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாம, என்ன பாவம் ஆண்டவரே சொல்லி ஆண்டுகிட்ட கேட்காம ஆண்டு மேல என்ன போட்டாங்க? பழி போட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இங்க பாக்குற 3வது நம்ம எச்சரிப்பு என்னன்னா, இவர் செய்த தவறு என்ன? எதுல உடன்படிக்கை மீறினாருன்னா, சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டான். இன்னைக்கு ஆராய்ச்சி பார்க்கணும். பைபிள்ல எத்தனையோ காரியங்கள் இதுக்கு நீ விலகணுங்கிறார் ஆண்டவர். இதை நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. 2 கொரிந்தியர் 6:17, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். சரி, நம்ம எடுக்க வேண்டாம். அசுத்தமானதை நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி எத்தனையோ காரியத்தை ஆண்டவர் நமக்கு என்று சொல்லி இருக்காரு. இது நீ தொடக்கூடாது, இதுல நீ கை வைக்க கூடாது, இது தீட்டு, இதுக்கு உனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, நீ கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு ஆண்டவர் சொன்ன எத்தனையோ காரியங்கள் உண்டு. நம்ம அதில் ஈடுபட்டு இருப்போம்னா முடிவு என்ன? சத்துருக்கு முன்னால் நம்மால நிற்க முடியாது. நம்ம தோல்விக்குள்ள காரணமா நம்ம இன்னைக்கு வருஷத்தின் இறுதியில ஆண்டவர் விலக்கின எந்த காரியத்தை நான் இன்னைக்கு எனக்கு எடுத்துக்கொண்டேன். நீங்க அவர் சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, இச்சித்து நான் அதை என்ன செய்தேன்? எடுத்துக்கொண்டேன். இந்த பைபிள் வார்த்தையின்படி அங்க பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் வேண்டான்னு சொல்றாரு, நான் அதை என்ன செய்யறேன்? நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். இது உனக்கு வேண்டாம், இது கெட்டதுன்னு மட்டும் இல்ல. இப்ப பாபிலோன சால்வை கெட்டது இல்ல, நல்ல சால்வை தான், குளிர் டைம்ல நல்லதா இருக்கும். ஆனா உனக்கு அது என்னது? அது சாபத்தினால. எத்தனையோ படிப்பு இருக்கலாம், திருமணங்கள் இருக்கலாம், வேலை இருக்கலாம், காசு இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம். இது நன்மையானதுதான், ஆனா உனக்கு அது சாபத்தினா, உனக்கு அது ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. அதை நான் எடுக்கும்போது சத்துருக்கு முன்னால நம்மளால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாம போய் வருஷத்தின் இறுதியில நான் ஆராய்ச்சி பார்க்கணும். ஆண்டவரே, எதுல நான் எடுத்துக்கொண்டது உண்டு? 11ஆம் வசனம் என்ன சொல்லி சொன்னாருங்க? சாபத்தீடானதில் நீங்கள் எடுத்துக்கொண்டது உண்டு. நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் இன்னைக்கு. ஆண்டவர் எது? ஆண்டவரே, நீங்க விலக்கின காரியங்களை, நீங்க வேண்டான்னு சொன்னவைகளை நான் இச்சித்து நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன், அதை அழிக்கப்படணும், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது, நான் ஈடுபட்டு இருக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், நன்மையா இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கிறேன், ஆராய்ச்சி பார்த்து வெளியே கொண்டு வாங்க. 3வது எச்சரிப்பு. 4வது, அடுத்தது போடப்பட்டிருக்காரு, களவு செய்தது உண்டே. களவு செய்தது எங்க வாசிக்கிறோம்? 7:11. களவு செய்தது, களவுன்னு என்ன அர்த்தம்? திருடுகிறது. நம்ம அங்கே வாசிச்சோம், பாபிலோனிய சால்வை சாபத்தீடானது. அடுத்த 2ம், அந்த வெள்ளியும் பொண்ணு யாருக்கு சேரணும்? கர்த்தருக்கு சேரணும். கர்த்தருக்கு சேராம அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? களவு செய்திருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு 4வதாக எனக்கு வர வேண்டிய ஒரு எச்சரிப்பு என்ன? இந்த வருஷத்துல நான் டெஸ்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, எந்தெந்த காரியத்துல கர்த்தருக்கு என்று சொல்லி அதை போகணும், அது அவருக்கு போகணும், அதை என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் திருடி இருக்கிறேன். மல்கியால தசம பாகத்தை குறித்து சொல்லிட்டு வரும்போது, நீங்க அதுல என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன வஞ்சித்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்படிதான் வாசிப்போங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மலாக்கி சாப்டர் 3 verse 8. மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. இங்க வஞ்சிக்கிறதுன்னு போட்டிருக்கு. ஒரு சில மொழிபெயர்ப்புகளில நீங்க திருடுனீங்க என்னன்னு சொல்லி போட்டிருக்கு. யூ ராப்டு மீ அப்படிங்கிற, நீங்க திருடி இருக்கீங்கிற. என்ன அர்த்தம்னா, அது யாருக்கு சொந்தம்? அது அவருக்கு சொந்தம். அன்னைக்கு அவங்க தசம பாகத்தை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டு வந்து ஆலயத்துல கொண்டு வந்து லேவியனுக்கு கொடுக்கணும். விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், இன்னொரு குரூப் பரதேசிகள், இந்த 4 குரூப்புக்கு அவங்க 3 வருஷமா அவங்க சேர்த்து வச்சு கொண்டு வந்து என்ன செய்யணுமா? தசம பாகத்தை அன்னைக்கு கொண்டு வந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு பங்கிட்டு
ஒதுக்கிட்டு கொடுக்கணுமா? இப்ப இது கர்த்தருக்கு கொடுக்கறத இவங்க எடுத்துக்கொள்ளும் போது செய்யாம போகும்போது ஆண்டவர் சொல்ற நீங்க திருடி இருக்கிறீங்க அப்படிங்கிற. நீங்க நம்ம லைஃப்ல யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ காரியங்கள்ல இது கர்த்தருக்குன்னு ஒதுக்கி இருப்போங்க. புதிய ஏற்பாடு வந்ததுக்கு அப்புறம் எதுவுமே கட்டாயம் இல்ல. நம்ம எப்படிதான் செய்யணும், எதை செஞ்சாலும் எப்படி செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், உற்சாகமா செய்யணும், முழுக்க முழுக்க அவருடையது தான், அந்த எண்ணத்தோடு தான் நம்ம வாழணும். அப்போ கர்த்தருடையதுன்னு சொல்லக்கூடிய என்னுடைய நேரத்தை இப்ப நான் ஆண்டருக்குன்னு இந்த நேரம் ஒதுக்கிட்டேன்னு சொல்றேன், ஆண்டருக்குன்னு இந்த நாளை ஒதுக்கிட்டேன்னு சொல்றேன், ஆண்டருக்குன்னு இந்த பர்சன்டேஜ் ஒதுக்கிருக்கேன்னு சொல்லி சொல்றேன். அப்போ அதை நான் எடுத்திருந்தேன்னா நான் என்ன செஞ்சிருக்கேன்? திருடி இருக்கிறேன். அவர்கள் களவு செய்திருக்கிறார்கள், ஆகையால் சத்துருக்கு முன்னால நிற்க முடியாம போயிடுச்சு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். உண்மையாவே இந்த வருஷத்தை திரும்பி பார்த்துட்டு எந்தெந்த காரியத்துல நான் களவு செஞ்சிருக்கிறேன், இதை ஆண்டவருக்குன்னு பிரிச்சு வச்சுட்டேன். காசு விஷயத்துல, பண விஷயத்துல, பிள்ளைங்க காரியங்கள்ல இது கர்த்தருக்கு. இப்போ அஜய் முதல் பையன், அவன் யாருக்குதான்? அவன் கர்த்தருக்கு தான். கர்ப்பம் திறந்து பிறக்கிறதெல்லாம் யாருக்குதான்? கர்த்தருக்கு தான். அப்ப கர்த்தருக்குன்னு இருக்கிறத ஒண்ணு நான் என்ன செஞ்சிருக்கேன்? நான் திருடி இருக்கிறேன்னா யோசிச்சு பார்க்கணும். எந்தெந்த விஷயம் நம்ம கூட நிறைய தடவை ஆண்டவரே எனக்கு இது நீங்க செஞ்சீங்கன்னா அது உமக்குன்னு கொடுப்பேன். யார் ஜெபித்தா? அண்ணா ஜெபித்தாங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்தா நானு உங்களுக்கு கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லி சொன்னாங்க. அதை செய்யாம தன்னுக்கூடயே வச்சிருந்தாங்கன்னா அவன் என்ன செஞ்சிருக்காங்க? அதை திருடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சத்ருவுக்கு முன்னால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நம்ம எத்தனையோ பொருத்தனைகள் கூட நேர்ந்து கொள்றதுக்கு முன்னாலேயும் அந்த அனனியா சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க, அனனியா சப்பீரால பத்தி. அத விக்கிறதுக்கு முன்னால் யாருக்கு தான் இருந்துச்சு? உங்க கூட தானே இருந்துச்சு. அப்போ நான் வாய் விட்டு சொல்லிட்டு ஒரு சில காரியத்தை, அன்று இதை நான் செய்ய போறேன், இப்படி இதை நான் பண்ண போறேன். அப்ப அப்படி பண்ணிட்டா கர்த்தர் அதை எப்படி பாக்குறாருன்னா செஞ்ச மாதிரி என்ன செய்யறாரு பாக்குற. அப்புறம் செஞ்சுட்டேன், அதை நான் திருடுகிறேன். நான் இன்னைக்கு அதை நான் செய்யாம போகும்போது, வஞ்சிக்கும் போது, ஏமாற்றும் போது ஆண்டவர் சொல்ல நீ திருடுகிறாய். இதனால சத்துருக்கு முன்னால அவங்களால நிற்க முடியாம போச்சுன்னு சொல்லி பாக்குறோம். அடுத்தது 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டாங்க, களவு செய்தாங்க. 3வது என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னா அவங்க வஞ்சித்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. வஞ்சித்தாங்க, வஞ்சிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஏமாற்றுவதுன்னு அர்த்தம். 2 வசனம் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்ட 2 வசனங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல சாராள் ஆண்டவர் உனக்கு குழந்தை பிறக்கும் சொல்லி சொன்ன போது சாராள் சிரிக்கிறாங்களாம். 12வது வசனங்க. ஆண்டவர் சொல்றாரு 10 மாசம் கழிச்சு நான் வருவேன், அப்ப உன் கையில என்ன இருக்கும்? ஒரு குமாரன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப இதை கேட்டுட்டு இருந்த சாராள் என்ன செய்யறாங்களா? ஜெனசிஸ் சாப்டர் 18 verse 12, ஆதியாகமம் 18:12வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அடுத்தது அப்படி 15 வரைக்கும் வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர் இல்லை, நீ நகைத்தாள் என்றார். இங்க மறுத்தாள் போட்டிருக்கு பாருங்க. அதே வார்த்தை தான் அங்க என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னா வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இன்னொரு வசனம் Proverbs 30 verse 9, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாகூரங்களுடைய அழகான ஒரு ஜெபம். அன்றே எனக்கு ரொம்ப ஐஸ்வர்யம் கொடுக்காதீங்க, ரொம்ப தரித்திரம் கொடுக்காதீங்க. காரணத்தை சொல்றாரு 9வது வசனத்துல. Proverbs chapter 30 verse 9, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காத படிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து. மறுதளித்துன்னு என்ன அர்த்தம்? இது கர்த்தர் தான் கொடுத்தாரு, அவரெல்லாம் கொடுக்கல, நான் தான் என்ன செஞ்சுட்டேன்? சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரால வரல, நான் தான் செஞ்சேன், நான் தான் சம்பாதிச்சேன், கர்த்தருடைய மகிமை என்ன சரி இல்லைன்னு சொல்லி நான் சொல்றேன். அங்க வாசிச்சோம் அவள் மறுத்தாள், இங்க வாசிக்கிறோம் மறுதளிச்சாங்க. எரேமியால ஒரு சில இடங்களில் இதே வார்த்தை பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். அப்போ இவங்க செய்த ஆகான் செய்த அடுத்த பாவம் என்னன்னா அவன் வஞ்சித்தான் போட்டிருக்கு, அவன் மறுத்தான் போட்டிருக்கு, அவன் மறுதளிச்சான் போட்டிருக்கு, அவங்க பொய் சொன்னான்னு சொல்லி போட்டிருக்கு. எங்க சொன்னாங்க, எப்ப சொன்னாங்க நமக்கு என்ன இந்த இடத்துல வேதம் அதை தெளிவா சொல்லல. ஏன்னா இந்த இடத்துல யாருக்குமே தெரியாதது போல இருக்கிறது. அப்பதான் இவங்க கீழே விழுந்து கிடக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு ஏன் விழுந்து கிடக்குற எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு பாவம் செஞ்சிருக்கிறாங்க, வஞ்சிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா எங்கேயோ ஒருவேளை தன்னுடைய மனசாட்சியில ஆண்டவர் அவரோட என்ன செஞ்சிருக்க முடியும்? நீ செய்தது தப்புன்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்தி இருக்க முடியும். இல்ல ஆண்டவர் இதுல தப்புன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? மறுத்து இருக்கலாம். அல்லது கூட
இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்னா திருடிட்டு வந்திருக்கியா, எடுத்துட்டு வந்திருக்கியா, இல்ல இல்ல இது வேற, இது அங்க இருந்தது என்ன செஞ்சிருக்கலாம், எங்கேயோ என்ன செஞ்சிருக்கலாம், மறுத்து இருக்கலாம். கர்த்தர் ரகசியத்துல பேசுகிற செய்கிற எல்லாத்தையும் என்ன செய்யற ஆண்டவரத கவனிக்கிறாரு. பொய் சொல்லி இருக்க கூடும், சின்ன காரியம் தான், மறுதளிச்சாங்க, பொய் சொன்னாங்க, ஆனா முடிவு என்ன, சத்துருக்கு முன்னால் என்ன செய்ய முடியல, நிற்க முடியாம போயிடுச்சு. கண்டிப்பா நாம ஆணுடைய பிள்ளைங்களா மாறினதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தையை மீறி ஒண்ணு செய்யும் போது ஆவியானவர் சும்மா இருக்கவே மாட்டார் நமக்குள்ள. கண்டிப்பா நம்மோட என்ன செய்வாரு, உணர்த்துவார். இது தவறு என்பது நிச்சயமா என்ன செய்வார், நம்மோடு கூட ஆண்டவர் உணர்த்துவாரு. அப்ப நான் ஒத்துக்கொள்வேன்னா, நாம ஆண்டவரே ஒத்துக்கொள்ளும் வெளியே வந்துருவோம். இல்லன்னு சொல்லி மறுதளிச்சோம்னா, பொய் பேசணும்னா, வஞ்சிச்சோம்னா, அதுல நமக்கு என்ன இல்ல, நமக்கு விடுதலையே இல்ல. முடிவு என்ன, சத்துருக்கு முன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாம போயிடும். ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த வருஷத்துல எப்ப வசனம் கேட்டாலுமே ஆண்டு கண்டிப்பா நம்மோடு கூட அந்த வசனத்தை கொண்டு நம்மோட என்ன செய்வார், ஆண்டவர் பேசுவார். அவர் சும்மா ஒரு டைம் போகிறதுக்காக இவ்வளவு டைம் செஞ்சாகணும் உங்களுக்காக ஆண்டு பேசுகிறவரே அல்ல. உன்னை என்ன கேட்க வைக்கிறாருன்னா அது எங்கேயோ என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட குறை இருக்கு. அவர் சும்மா செய்ய அவ்வளவு ஒரு ஸ்பெஷலான தேவன், அவ்வளவு மகத்துவமுள்ள தேவன், எனக்கு நேரம் கொடுத்து என்னோடு கூட பேசுறாருன்னா என்கிட்ட அந்த குறை கண்டிப்பா இருக்கு. அது வரும்போது நான் ஒத்துக்கொள்வேனா நான் பாக்கியவன். இல்ல ஆண்டவரே எங்கிட்ட எல்லாம் அது இல்ல, இது அவங்களுக்கு இவங்களுக்குன்னு சொல்லி மறுதளிப்போமானா, மறுப்போமானா, பொய் சொல்வோமானா, நம்மையே வஞ்சிக்கிறோம், கர்த்தரையும் நம்ம வஞ்சிக்கிறோம். எனக்கு முடிவு சத்துருக்கு முன்னால நிற்க முடியாம போயிடும் சொல்லி பார்த்தோம். அடுத்தது அதுல யோசுவா 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் அதோடைய கடைசி பகுதி 6வது நம்ம இதை கற்றுக்கொள்கிற எச்சரிப்புங்க வாசிக்கலாம். தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே அதை வைத்ததும் உண்டு. இதுல 2 சிந்தனையோடு இதை பார்க்க முடியும். ஒண்ணு, அதை என்ன செஞ்சுட்டாங்க, ஒளிச்சு வச்சிருக்காங்க. நம்ம நல்லா பாக்குறோம், அவங்க குழி தோண்டி என்ன செஞ்சிருக்காங்க, புதைச்சு வச்சிருக்காங்க, ஒளிச்சு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு காரியத்தை ஒளிச்சு செய்யும் போது, ஒளிப்பிடத்துல செய்வதுன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி நான் ஒளிச்சு செய்யும் போது நான் என்ன வெளிப்படுத்துறேன்னா, கர்த்தருக்கு அதெல்லாம் என்னது, அதெல்லாம் தெரியாது. ஆண்டவருக்கு ரகசியங்கள் தெரியாது என்பது போல ஆணுடைய வல்லமையும் அவருடைய ஆழமா பார்க்கிற அந்த பார்வையை நான் என்ன செய்யறேன், நான் சந்தேகப்படுகிறேன். இதெல்லாம் ஆண்டவருக்கு என்னது தெரியாது, இதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறேன். இன்னொன்னு, உண்மையாவே இதுல சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னாங்க, தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ள என்ன செய்தாங்க, அதை வைத்தாங்க. என்ன அர்த்தம் அது, இது அவருக்குரியது, தங்களுக்கு அதை என்ன செய்யறாங்க, அவங்க பயன்படுத்துறாங்க பர்சனல் யூஸுக்காக. பாருங்க, அங்க வாசிச்சோம், இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது சொல்லி சொல்றாரு. அவருடைய பார்வையில் இது பிரித்தெடுக்கப்பட்டது, இது அவருக்குரியது. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல அதை எட்டி பார்த்தவங்களே என்ன செஞ்சாங்க, கொலை செய்யப்படணும் அப்படின்னா, அது தொட்டவங்க என்ன செய்வாங்க, செத்து போனாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லி சொல்லுது. அது உள்ள பரிசுத்தம் எல்லாம் நுழைஞ்சிட்டா உடனே அடிக்கப்படுவாங்க. அவ்வளவு ஆண்டு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட இந்த கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று சொல்லி இருக்கிற இந்த பொருளை தனக்கென்று பர்சனல் யூஸ்க்காக என்ன செஞ்சுட்டாங்க, வைத்துக் கொண்டாங்க. அது ஆண்டுடைய பார்வையில அவமானமா இருந்துச்சு, அது அழிவா இருந்துச்சு. முடிவு சத்துருக்கு முன்னால நிற்க முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், இத்தனை காரியம் கர்த்தருக்குரியத நம்முடைய பர்சனலுக்கு என்ன செஞ்சிடறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீங்க சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாரு, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை அவர் என்ன ஆச்சு, தண்டியாமல் என்ன செய்ய மாட்டாராம், விட மாட்டாராம். இப்ப கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்கு ஒரு பரிசுத்தவான் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இத என்ன அர்த்தம்னா, இப்ப கடைக்கு போறோங்க, இப்போ ஏதாவது கிறிஸ்துமஸ் டைம், நியூ இயர் டைம்ல சபைக்கு நம்ம என்ன செய்யறோம், இதோட சமையல் செய்யறோம். இது எனக்கு இல்லைங்க, இது யாருக்கு, ஆண்டவருக்குங்க, இது சபைக்குங்க, கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணுல நான் லாபம் தேடும் போது ஆண்டு நாமத்தை என்ன செய்யறேன், நான் வீணில என்ன செய்யறேன், நான் வழங்குகிறேன். ஆண்டு நாமத்துக்கு நான் ஒரு தூஷணத்தை கொண்டு வரேன். கர்த்தருடைய பெயரை என்னுடைய பர்சனல் யூஸுக்காக என்ன செய்யறேன், எனக்கு அதுல கொஞ்சம் லாபம் கிடைக்குது. 100 ரூபாய் பொருள் 80 ரூபாய் 20 ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகுறது. அப்ப எனக்கு அந்த 20 ரூபாய் என்ன ஆயிடுச்சு, மிச்சம் ஆயிடுச்சு. இன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தை நான் இன்னைக்கு என்னுடைய பர்சனலுக்கு என்ன செய்யறேன், நான் எடுத்துக்கொள்றேன். நான் நிறைய காரியம் முக்கான ஆராய்ந்து பார்த்து ஆண்டு நம்மோடு கூட பேசுவாரு. எதுல கர்த்தருடைய காரியத்தை நான் எனக்கு என்று பயன்படுத்துகிறேன், கர்த்தருடைய காரியத்துல என்னுடைய நன்மைக்காக, எனக்கு ஏதோ ஒரு லாபத்துக்காக கர்த்தருடைய காரியத்தை நான் பயன்படுத்துவேனா, அது சத்துருக்கு முன்னால நிற்க முடியாம என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம பர்சனலா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமா இருக்கும். எந்தெந்த விஷயத்துல கர்த்தருடைய காரியத்தை நான் இன்னைக்கு திருடி வைத்துக் கொண்டிருக்கேன் ஆராய்ச்சி பார்க்கணும். கடைசியாக இந்த ஆகானுடைய சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது என்ன ரொம்ப தொட்ட அல்லது யோசிக்க வச்ச ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் இந்த ஆகானை எந்த அளவு நேசிச்சு, ஆகான் யாருன்னு தெரியுமாங்க, அவங்க சந்ததியை பத்தி சொல்லிட்டு வருவாரு. நான் முடிச்சு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க, நான் முடிச்சுட்டேன். அவருடைய கோத்திரத்தை பத்தி சொல்லிட்டு வருவாரு. முதல் வசனத்தையே சொல்றாருங்க, முதல் வசனத்தையே சொல்றாரு, வாசிக்கலாம். முதல் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடு ஆனதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதில் சிலரை எடுத்துக்கொண்டார். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருடைய கோபம் மூண்டது. யூதா கோத்திரத்து சேராகு. இந்த சேராகுங்கிறது யாருன்னா, யூதா ஒரு விபச்சார பாவத்துக்குள்ள போறாரு. யாரோட விபச்சாரம் பண்றாருன்னா, தன்னுடைய மருமகளோட, அவங்க பேர் என்ன, தாமாரோடு விபச்சாரம் பண்ணுகிறாங்க தெரியாம. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறது, அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறக்கிறதா. 2 குழந்தை பிறக்க போது ஃபர்ஸ்ட் குழந்தை கை நீட்டும் போது அந்த கைக்கு என்ன போட்டுட்டாங்க, ரெட் கலரா கயிறு கட்டிட்டாங்க. அடுத்தது கை உள்ள போயிடுச்சா, அடுத்த குழந்தை வெளியே வந்துச்சா. அடுத்ததுதான் இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை வெளியே வருது. அந்த ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு பேர் தான் என்னது, இந்த சேராகு. அப்ப யூதா விபச்சாரத்துல பெற்றுக்கொண்ட குழந்தை தான் யார், இந்த சேராகு. அந்த சந்ததியில வந்தவர் தான் யார், இந்த ஆகான். அப்படியே சந்ததியில வந்தவராய் இருந்தாலும் ஆண்டவர் அவரை அழிக்கல. எவ்வளவு சான்ஸ் கொடுக்கிற நான் சொல்லிட்டு வரேன் பாருங்க. தவறு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு தெரியுதுங்க. எப்படி தெரியுதுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க, நாளைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்ய போறோம், கூட போறோம். எல்லாரும் கூடிட்டு ஆண்டவர் யார சொல்றாரோ அவங்கதான் இந்த தப்பு செஞ்சிருக்காங்க சொல்ல போறாங்க. அப்போ இந்த நைட், இந்த ஈவினிங் நேரம் எல்லாருக்கும் அறிவிப்பு வருகிறது, நமக்குள்ள யாரோ என்ன செஞ்சிருக்காங்க, சாபத்தீடானதில் கர்த்தருக்கு விரோதமா தவறு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கண்டிப்பா இந்த ஆங்கானுக்கு என்ன வந்திருக்கணும், உணர்வு வந்திருக்கணும். நான் தான் தவறு செஞ்சேன் என்ன செஞ்சிருக்கணும், ஒத்துக்கொண்டிருக்கணும். ஒத்துக்கொள்ளல. ஒன்று. இரண்டாவது, அன்னைக்கு நைட் ஃபுல்லா ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு, டைம் கொடுக்கிறார். நம்ம கோராக பத்தி தியானிக்கும் போது கூட தியானித்தோம். உடனே ஆண்டவர் கோராக தண்டிக்கல. கோராகுக்கு அந்த பூமி பிளந்தது உடனே நடக்கல. நெக்ஸ்ட் டே தான் இந்த காரியம் என்ன செய்கிறது, நடக்கிறது. அது ஒரு இரவு முழுதும் மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறார். அதே போல ஆகானுக்கும் உடனே ஆண்டுடைய கோபம் கல்லிருந்து அவனை கொல்லல. உடனே ஆண்டவர் அடையாளம் காட்டல. இவ்வளவு ஜென்டில்மேன் ஆண்டவர் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவருக்கு இரவு முழுதும் சான்ஸ். நெக்ஸ்ட் டே தான் எல்லாரும் என்ன செய்யறாங்க, கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைக்குது, அறிவிப்பு வருது, நமக்குள்ள ஒருத்தர் தவறு செஞ்சிருக்காங்க, ஆகையால் தான் நம்ம தோத்து போனோம், நாளைக்கு அதை கண்டுபிடிக்கப்படும் சொல்லி சொல்லும்போது அன்னைக்கே ஒத்துக்கொண்டிருந்தாருன்னா ஒருவேளை என்ன நடந்திருக்காரு, ஆண்டவர் நல்லவர் இரக்கமுள்ளவர், மன்னிச்சிருப்பார் ஆண்டவர். ஆனா ஒத்துக்கொள்ளல. அன்னைக்கு இரவெல்லாம் சான்ஸ் கொடுக்கிறார் ஆண்டவர். சும்மாவே ஆண்டவர் விட்டு இருக்க மாட்டாருல்ல, ஆண்டவர் பேசி இருப்பாரு, இது தவறு தானே, நான் அப்பவே உணர்த்தினேன்னு ஒத்துக்கொண்டிருந்த காரியம் முடிஞ்சிருக்கும். ஒத்துக்கொள்ளல. அப்புறம் இப்ப என்ன நடக்குதுன்னாங்க, வசனம் சொல்லுது, கோத்திரமா கொண்டு வர சொன்னாங்களாம். அப்ப இவன் கோத்திரம் என்ன செய்யுது, இவருடைய கோத்திரம், யாருடைய கோத்திரம், ஆகானுடைய கோத்திரம். இந்த கோத்திரம் யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் பிரித்தெடுக்கப்படுகிறது. இப்ப கர்த்தர் இவங்க பிரிச்செடுக்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்ப கூட ஒரு சான்ஸ் அவங்களுக்கு தனிப்பட்ட ஆள் தெரிந்து கொண்டிருக்கு முன்னால, நான் தவறு செஞ்சேன்னு என்ன செஞ்சிருக்கலாம், ஒத்துக்கொண்டிருக்கலாம். அப்போ என்ன செய்யல, ஒத்துக்கல. கோத்திரத்துக்கு அப்புறம் என்ன பிரிக்கிறாங்களா, அடுத்தது இங்கிலீஷ்ல ஃபேமிலி, கிளான் போட்டிருக்கோம். வம்சம் இல்ல, ஃபர்ஸ்ட் கோத்திரம். 16ஆம் வசனம் பாருங்க, கோத்திரமாக வர பண்ணுகிறாங்க. அடுத்தது வம்சங்களை வர பண்ணுகிறான். அடுத்தது வம்சம் வர பண்ணுகிறான். அடுத்த அந்த குரூப்ல அடுத்தது வம்சங்கள் தனித்தனியா பிரிக்கிறான். இவனுடைய வம்சம், அவனுடைய வம்சம். இங்கிலீஷ்ல ஃபேமிலின்னு போட்டிருக்கு. இவங்க ஃபேமிலி, அவங்க ஃபேமிலி. அடுத்த பிரிவினை வருகிறது. இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்கிறது, என்ன செய்யலாம், என்ன செஞ்சிருக்கலாம், ஒத்துக்கொண்டிருக்கலாம். அப்போ என்ன செய்யலாம், அவங்க ஒத்துக்கல. அடுத்தது இவங்க குடும்பம் பிரிச்சு எடுக்கப்படுகிறது, இவங்க வீடு பிரித்து எடுக்கப்படுகிறது. அப்பவாச்சும் என்ன செஞ்சிருக்கலாம், ஒத்துக்கொள்ளலாம். அப்ப கூட ஒத்துக்கொள்ளல. கடைசியா தனித்தனியா ஆள் பிரிச்சு எடுக்கும் போது இவன் மேல குறிக்கப்படுகிறது. அப்ப கூட உடனே என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன இதுல கற்றுக்கொள்றாங்க, ஆண்டுடைய கோபம் இவர் மேல வந்ததற்கு காரணம் என்ன, அவ்வளோ மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுத்தும் ஆகான் என்ன செய்யல, மனம் திரும்பல. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் நம்ம ஏதோ முடிக்க போறோம், வருஷத்தின் இறுதியில வந்திருக்கிறோம். இந்த வருஷத்துல எத்தனையோ வாய்ப்புகள் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்காக, மனம் திரும்புவதற்காக. அந்த வாய்ப்பு ஆகான் இழந்துட்டாங்க. கடைசியில கல்லெறிந்து என்ன செய்தாங்க, கொல்லப்பட்டாங்கன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு எனக்கும் ஒரு எச்சரிப்பு. நிறைய சம்பவங்கள் லைஃப்ல நடந்திருக்கலாம், நிறைய காரியம் அப்படியே பாயிண்ட் பண்றது போல வந்திருக்கலாம். காரணம் என்ன, நானு ஆண்டவரே இந்த குறை இருக்குன்னு சொல்லி ஆண்டு சமூகத்துல நான் வரணும்னு ஆண்டு எதிர்பார்த்தாரு. ஆகான் அப்படி வரல, அவரோட முடிவு மோசமா போச்சு. இது நமக்கு ஒரு பெரிய வார்னை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், வருகிற இழப்புகள் எல்லாம் என்ன மனம் திரும்ப ஆண்டு அழைக்கிறாரு. மனம் திரும்பி வாழ போறோமா, அல்லது இந்த சகோதரனை போல முடிவு அழிவாய் போகிறதா, சத்துருக்கு மேல நிற்க முடியாம போகிறதா? ஒரு சில நாட்கள் தான் இருக்கு, ஆராய்ந்து பார்க்கலாம். நிச்சயமா நம்ம லைஃப்ல மனம் திரும்ப வேண்டிய பகுதிகள் கண்டிப்பா இருக்கும். வாழ்க்கையில யோசிச்சு பார்த்த நிறைய ஸ்டாப்ஸ்ல நிறைய இழப்புகள் எல்லாம் என்ன, நீ மனம் திரும்பு ஆண்டவரோடு கூட பேசுற பாருங்க. ஆண்டவர் ஆகான தனியா ஃபர்ஸ்ட் டேக்லயே அவரால் என்ன செய்ய முடியும், இவன் தான் காரணம், ஆண்டவர் என்ன செய்யும் சொல்லி இருக்க முடியும். ஆனா அப்படி சொல்லல. ஏன் சொல்லல, அவருக்கு என்ன கொடுத்தாரு, வாய்ப்பு கொடுத்தாரு, மனம் திரும்புவதற்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அவரும் அதை செய்யலன்னு சொல்லி பாக்குறோம். ஆராய்ந்து பார்க்கலாம். 7 காரியங்கள் யோசிச்சு பார்க்க போறோம். முதல் காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தோம், கர்த்தருடைய ஆலோசனை கேட்காம சுய ஆலோசனையில எனக்கு தெரியும், பலன் இருக்கு, இதுக்கு முன்னால ஜெயிச்சிட்டோம், இப்போ ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி போனாங்கன்னு சொல்லி பாக்குறோம்.
இரண்டாவது, அவர் மேல என்ன செஞ்சாங்க? பழி போட்டாங்க. எங்க ஆண்டு நாங்க தவறு செஞ்சோம், ஆண்டு என்ன செய்யல, அவங்க கேட்கலன்னு சொல்லி பார்த்தோம். மூணாவது, ஆகான் வச்சு நம்ம பார்க்கும்போது அவர்கள் சாபத்தீடானதை எடுத்து, கர்த்தர் வேண்டான்னு சொன்னாரு, அதை இச்சித்து என்ன செய்தாங்க? எடுத்துக்கொண்டாங்கன்னு பாக்குறோம். நாலாவதாக, கர்த்தருடையதை களவு செஞ்சாங்க, கர்த்தருடைய மகிமையை திருடி கொண்டாங்க, கர்த்தருக்கு வர வேண்டியதை திருடி கொண்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அஞ்சாவதாக, வஞ்சித்தாங்க, பொய் சொல்லுகிறது, ஏமாற்றுவது, மறுப்பது, மறுதளிப்பது அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆறாவதாக, கர்த்தருடைய காரியத்தை பர்சனல் யூஸ்க்காக, பர்சனல் லாபத்துக்காக, தனக்கு லாபம் வருவதற்காக, தனக்கு நஷ்டம் வரக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய பெயரை என்ன செஞ்சுட்டாங்க? பயன்படுத்தி. நம்ம அப்படி செஞ்சோமா? ஆராய்ச்சி பார்த்தோம். கடைசியா மனம் திரும்ப அவ்வளோ வாய்ப்பு கொடுத்தோம், மனம் திரும்பாமையே போயிட்டாங்க. கடைசியில தான் அவரும் நீ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன போதுதான் எல்லாரும் மன நிக்க வச்சு ஒத்துக்கொண்டாங்கன்னு சொல்லி பாக்குறோம். நீ நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம், ஒப்புக்கொள்ளலாம். இதுல என்ன சந்தோஷம், இந்த காரியம் எல்லாம் நடக்குது, முடிச்சு பயந்துட்டு இருக்காங்க, கலங்கிட்டு இருக்காங்க. ஆண்டு 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு பாருங்க, 8ஆம் அதிகாரம் முதல் வருஷம், அதை மட்டும் வாசிக்கலாம். ஜோஷுவா சாப்டர் 8 verse 1, அதை வாசிச்சு நம்ம முடிக்க போறோம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்த. இவ்வளவு தவறு நடந்திருக்கிறது. அந்த தவறை சரிபடுத்தினதுக்கு அப்புறம் அடுத்தது ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க, கலங்காதீங்க. எந்த ஆயுக்கு முன்னால் வெட்கப்பட்டீங்களோ அந்த ஆயை மறுபடியும் உங்க கையில என்ன செய்யறேன். எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவரு, எவ்வளவு கிருபை உள்ளவரா, மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் ஆயை ஜெயிக்க வைக்கிறாரு. கானான் தேசத்தை மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. நம்ம அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாம். கேட்ட வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து முடிக்க போகிறோம். வருஷத்தின் இறுதியில நம்ம வந்திருக்கிறோம். கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு முன்னால ஆயுர் பட்டணத்துக்கு விரோதமா இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போன சம்பவத்தை முன்னால நிறுத்தி நம்ம எச்சரிப்பட வேண்டிய காரியங்களை ஆண்டு நமக்கு உணர்த்தினாரு. எதிர நம்ம குறைபடுகிறோம், சுய புத்தி மேல் சாய்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கர்த்தரை நினைக்கிறோமா? அவ்வளவு பெரிய ஆண்டு என் கூட இருக்கும், நான் போய் பேசுறேன்னு, அவரே சைலண்டா இருக்காரு, நான் போய் செய்யறேன்னு உணர்கிறோமா? அவருடைய ஆலோசனைக்கு விட்டு கொடுக்கிறோமா? சுயமா காரியங்களை செய்யும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகளின் வசனம் சொல்லுது. சுய புத்தி மேல் சாயாதீங்க, உன்னையே ஞானி என்று எண்ணாதீங்கன்னு ஆண்டு நம்மோடு பேசுறாரு. இந்த வருஷத்துல அப்படி செஞ்சிட்டு போனா ஆண்டவரே எங்களை மன்னிங்கய்யா. வருகிற நாட்களில் உங்களை நம்பி வாழணும், உங்களை சார்ந்து வாழணும், உங்களை பற்றி கொண்டு வாழணும், சுவாசத்தினால நாங்க பிழைக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கலாங்க. நிறைய தடவை பிரச்சனைகள் வரும்போது பழிய கர்த்தர் மேல போட்டு விடுக்கிறோம். ஏன் ஆண்டவரே இப்படி செஞ்சீங்க, என்னுடைய குறைய நான் யோசிக்கவே மாட்டேங்கிறேன். ஆராய்ந்து பார்த்து இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ஆகான் பாவம் செஞ்சாங்க, ஆகான் உடன்படிக்கையை மீறினாங்க, அவங்க செஞ்சது சாபத்தீடானதை எடுத்துக்கொண்டாங்க. இன்னைக்கு இந்த லைஃப்ல ஆராய்ஞ்சு பார்க்கலாம். எது வேண்டான்னு கர்த்தர் ஒதுக்குகிறாரோ, எது தவறுன்னு கர்த்தர் செய்கிறாரோ, எது சாபம்னு ஆண்டவர் சொல்லி சொல்றாரோ, அதை இன்னைக்கு எடுத்துக்கொண்டோமா? ஆண்டு ஒப்பு கொடுக்கலாங்க. எந்த விஷயத்துல நம்ம களவு செய்திருக்கிறோம், இது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பிரித்து எடுக்கப்பட்டது காணிக்கைகள், என்னுடைய நேரங்கள், என் பிள்ளைகள் எத்தனையோ தடவை அர்ப்பணிச்சிருப்பேன். ஆண்டவரே இதுல மட்டும் எனக்கு மாற்றம் தாங்க, இனிமேல் உங்களுக்காகவே நான் வாழ்வேன். ஆண்டவரே எத்தனை காரியங்களை சொல்லியிருக்கோம், அவருடையதை இன்னைக்கு நம்ம திருடி இருக்கிறோமா, களவு செஞ்சிருக்கிறோமா? அடுத்தது வஞ்சித்தாங்கன்னு சொல்லி வாசிச்சோம். எவ்வளவு தடவை ஆண்டு உணர்த்தியும் ஒத்துக்கொள்ளாம போறோம், எத்தனை தடவை மறுதளிச்சிடறோம், எத்தனை தடவை பொய் சொல்றோம், எத்தனை தடவை ஏமாற்றுக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டு, ஆண்டவரே மன்னிங்க ஏசப்பான்னு ஆண்டுட்டு கேட்கணுங்க. பர்சனலா எனக்கென்று என்னுடைய லாபத்துக்காக ஆண்டுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறோமா? நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொல்லி எனக்கு லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? என்னுடைய லாபத்துக்காக ஆண்டுடைய காரியத்தை பயன்படுத்துகிறேனா? ஆராய்ந்து பார்க்கணுங்க. கடைசியா அவ்வளோ மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்தோம், மனம் திரும்பவே இல்லை. இறுதியில கல்லறிந்து கொல்லப்பட்டாங்க. நம்மகிட்ட குறை இருக்கு. வருஷத்தின் கடைசியில மனம் திரும்ப மாட்டாங்க. ஆனா ஆண்டுடைய சத்தம் பக்கமா வருகிறது, வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஆரம்பத்துல ஜெபிக்கும் போது ஜெபிக்கப்படி நம்ம அழிச்சிருக்கணும் ஆண்டவரு. ஆனா நாட்களை கூட்டி கொடுத்திருக்காருன்னா மனம் திரும்பணும்னு ஆசைப்பட்டு என்னை அழிக்க விரும்பல அவரு, காட்டி கொடுக்க விரும்பல அவரு, என்னை வெட்கப்படுத்த விரும்பல, அவமானப்படுத்த விரும்பல. இந்த வருஷத்தின் இறுதியில சொல்றாரு, மனம் திரும்பி வா மகனே, மகளை மனம் திரும்பி வான்னு ஆண்டு அழைக்கிறாரு. அவர் பக்கத்துல வரலாங்க, ஒத்துக்கொள்ளலாம். தியானிச்ச வசனங்கள் எல்லாம் எல்லாரும் விவகாரத்திலும் என்ற குறை இருக்காண்டவரு, என்னை ஒத்துக்கொள்ளுகிறாண்டு ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டு கிருபை கொடுப்பாரு, மன்னிப்பாரு, மாற்றுவாரு, மறுபடியும் ஒரு பலப்படுத்துவாரு. பலக்கொள், நீ பயப்படாதே, நீ திடமானதும் இரு, அதே ஆயை நீ மறுபடியும் மேற்கொள்வ, உன் கையில நான் ஒப்பு கொடுத்தேன்னு அன்னைக்கு சொன்னாரு.
அதை ஆண்டவர் செய்வாருங்க. இந்த வருஷம் எதுலெல்லாம் விழுந்து போனோமோ, எதுலெல்லாம் தோற்று போனோமோ, எந்த காரியத்திலாம் சத்துரு ஜெயிக்கணும், எந்த காரியத்திலாம் அவன் மேற்கொண்டு என்னை அவமானப்படுத்தினானோ, அந்த காரியத்திலாம் வருகிற நாட்களில் ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாரு. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே இந்த மதிய நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசின காரியங்களுக்காக உமக்கு நன்றியப்பா. ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பார்க்கும்போது எல்லா விஷயத்திலும் நாங்க குறைவுள்ளவர்களாக நிற்கிறோம். ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஏசப்பா. ஆண்டவரே கடைசிக்கு தியானித்தபடி மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க, மனம் திரும்ப சான்ஸ் கொடுக்குறீங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை அனுப்பி அப்பா இங்க இருக்கிறவங்க மட்டுமல்ல, ஒருவேளை ரெக்கார்டிங் மூலமா யாரெல்லாம் கேட்கிறாங்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க சுவாமி. எங்களை சுட்டி காட்டுகிறீங்க. ஆவியானவர் கண்டித்து உணர்த்துகிறவர்னால நீ காலையில எங்களை உணர்த்துக்கிறீங்க சுவாமி. எங்க குறைகளை காண்பிக்கிறீங்க. தேவரே இதை நாங்க வஞ்சிக்காம ஏமாற்றாம உண்மை என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்களா, ஆமாண்டவரே நான் தான் அது என்று சொல்லி ஒத்துக்கொண்டவர்களா உங்க கூட நாங்க மன்னிப்பு கேட்டு சரிபடுத்தி ஆண்டவரே அந்த சாபத்திலானதை முற்றிலும் நிக்கரகம் பண்ணி கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுத்து மனம் திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றி சுவாமி. ஒப்பு கொடுக்கிறோயா. வருகிற நாட்களில் ஆயி முன்னால தோற்று போன நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போய் அந்த ஆயிக்கு முன்னால ஜெயம் எடுத்த நாட்கள், சத்துருக்கு முன்னால ஜெயம் எடுத்த நாட்கள் கர்த்தர் கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஜீவனோடு வைப்பீரானா மீதமுள்ள நாட்களில நாங்க கர்த்தருக்குள்ள வெற்றி சிறக்க பண்ணினவர்களா, ஜெயம் எடுத்தவர்களா, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து எங்க ஓட்டத்தை முடிக்கு பரம கானானுக்கு வந்து சேர எங்களுக்கு கிருபை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.